நம்ம இப்போது இன்றைக்கி வீட்டில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் பசும்பால் எடுத்திருக்கேன், 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆவின் கூட எடுத்துக்கலாம். அதில் ரெட் கலர் பேக்கும் ஆரோக்கியா எடுத்தால் நல்ல திக்காக இருக்கும். அந்த பாலில் நல்லா வரும், திக்காக பன்னீர் வரும். நல்லா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் நல்லா பால் எப்பவும் காய்ச்சிற மாதிரி காய்ச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம காய்க்க விடுவோம் இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே எலுமிச்சம்பழம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வினிகர் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வினிகர் வச்சுருக்கேன் நான். பாலோட அளவுக்கு தக்க நம்ம அது ஊற்றிக்கணும். நிறைய பால் 1 ஸ்பூன் ஊற்றினா அது அந்த மாதிரி கரெக்டாக வராது. இப்போ நான் ஒரு ஸ்பூனாக அதில் ஊற்றி நல்லா அந்த பாலை கிளறி விடும்போது பால் திரிய ஆரம்பிக்கும். அந்த பால் வேறு தண்ணி வேறு பிரிகிற அளவுக்கு நம்ம அதை இது பண்ணணும், கிளறி விடணும். மீதி இருந்த வினிகரையும் ஊற்றிட்டேன். வீட்டிலே செஞ்சு நம்ம வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில்னு வச்சுக்கோங்க, எப்போ தேவைன்னா எடுத்து நம்ம வீட்டில் என்ன டிஷ் வேணால் செஞ்சுக்கலாம். பன்னீர் வந்து கடையில் பார்த்திங்கன்னா 110, 120 ஹேட்ஸன்லாம். ஆனால் இது வீட்டில் ரொம்ப நல்லா வருது. இப்போல்லாம் நான் ஃபுல்லாக வீட்டில் தான் செய்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி திரிஞ்சிட்டு வருதுன்னு. இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் ஊற்றிட்டு துணியில் கூட போட்டு வடிகட்டி அது மேலே ஒரு வெயிட் வச்சா கூட ஆகும். நான் வந்து பன்னீர் செய்கிறதுக்குன்னு ஒன்று நான் பாத்திர கடைக்கு போகும்போது பார்த்தேன். ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தான் இப்போல்லாம் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நான் துணியில் தான் செஞ்சிட்ருந்தேன். அதில் கூட நல்லா தான் வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரே ஃபுல்லாக எல்லா சைடும் சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்கான். அது மேலே உள்ளே வைக்கிறதுக்கு இன்னொரு ட்ரே கொடுத்துருக்கான். அலுமினியம் ட்ரே இது. இது உள்ளே போட்ட உடனே அதில் நம்ம இந்த திரிச்சு வச்சுருக்க அந்த பாலை அப்படியே அதில் ஊற்றுவோம். இது நீங்கள் சிங்கில் வச்சு கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுனீங்கன்னா எல்லாம் அப்படியே வடிஞ்சிரும். பட் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பாத்திரத்தில் ஊற்றி காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வினிகரோட ஸ்மெல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது போயிடும். எலுமிச்சைப்பழம் ஊற்றி பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். இப்படி நல்ல ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஈவனாக சேர்றதுக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ மீதம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் அந்த ஓட்டை வழியாக வடிஞ்சிரும். அப்படியே மேலே அந்த ட்ரே வச்சு மூடுறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அது மூடிட்டு நான் அந்த குட்டி இடிக்கிற உரல் வச்சுருக்கோம்ல அது மேலே வச்சுட்டேன். ஒரு வெயிட் வச்சா போதும். அதுக்குள்ளே என்ன வெயிட் போட முடியுமோ அது மாதிரி வச்சுருங்க. வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக செட் ஆகிருக்கும். பாருங்கள் என்ன அழகாக சூப்பராக பன்னீர் வந்துடுச்சு. ஸ்பான்ச்சியாக நல்லா ட்ரைன் ஆனதுனால கொஞ்சம் நல்லா ஃபேமாக இருக்குது. கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும். ஆனால் அந்த டிக்கா பண்ணுறதுக்கு பன்னீர் 65 பண்ணுறதுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அழகாக கத்தி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை க்யூப் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சில்ட்ரேயில் வச்சுருங்க. தேவைப்படும் போது நம்ம என்ன வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேலைலாம் இல்லைங்க. இது கொஞ்ச நேரத்தில் காலைல நம்ம சமையல் பண்ணும் போதே சைடில் இதை பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் என்ன அழகாக க்யூபாக ஃபோமாக வந்துடுச்சு பன்னீர். நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்.